நம்ம சேனலை பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலில் பச்சரிசி ரவையில் தான் உப்புமாவு செய்ய போகிறோம். ஏற்கனவே நான் இடியாப்ப மாவு ரெடி பண்ணுறத பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். இடியாப்ப மாவு ரெடி பண்ணும்போது ஜலிச்சு எடுத்த பச்சரிசி ரவை தான் இது. இதில் தான் இன்றைக்கி உப்புமா செய்ய போகிறோம். இடியாப்ப மாவு ரெடி பண்ணுறதை பற்றி வீடியோ போடும்போதே இந்த ரவையில் நான் ஒரு நாள் உப்புமா செஞ்சு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த ரவையில் தான் உப்புமா செய்ய போகிறோம். அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு கிண்ணம் நான் அந்த பச்சரிசி ரவையை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அந்த அரிசியை ரவை மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இப்போ வானலில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண இஞ்சி, 3 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட கேரட் இருந்தாலும் போட்டுக்கலாம். எந்த காய்கறி இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி இதில் போட்டு நீங்கள் வதக்கிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி எந்த காய்கறியுமே இல்லை. நாங்கள் ஊர்லேருந்து இப்போ தான் வந்ததால் காய்கறிகள் வீட்டில் இல்லாதால் இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு உப்புமா செஞ்சுக்க போகிறேன். வெங்காயம் முக்காப்பதம் வெந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பச்சரிசி ரவையை அதில் போட்டு வறுத்துக்கலாம். பச்சரிசி ரவை நல்லா வறுபட்டு நல்லா பொரிஞ்சி வரும். நம்ம ரவையை வறுக்கும் போது கூட முன்னே இருந்த விட கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி பெருசாக தெரியும். அதே மாதிரி இந்த பச்சரிசி ரவையிலையும் நல்லா வறுபட்டதும் கொஞ்சம் பெருசாக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுபட்டு இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம 1 கிண்ணம் ரவை போட்டிருக்கோம். அதுக்கு 3 கிண்ணம் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு எல்லா இடமும் நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நாம் வேக விடலாம். நம்ம வேக விட்டுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. இடையிடையே நீங்கள் கலந்து விட்டுக்கினே இருக்கணும். இல்லாட்டி கெட்டியாக கொஞ்சம் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி அடுப்பை இப்போ சிம்மில் தண்ணிலாம் சுருண்டு வந்த பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விட்டுக்குங்க. இது பாருங்கள், இப்போ முன்னே இருந்ததை விட நல்லா உதிரியாக வந்துடுச்சு உப்புமாவு. இது சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க. காய்கறிகள்லாம் இதில் போட்டு நம்ம செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காய்கறிகள்லாம் இல்லாதால நான் சிம்பிளாக அந்த மாதிரி உப்புமாவை செஞ்சுட்டேன். உப்புமாவை செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு நீர் உருண்டை, அதாவது உப்பு உருண்டை சாப்பிட்ற டேஸ்ட்டு கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் அரிசி ரவையில் உப்புமாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.